வணக்கம் நட்புகளே, வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைக்கு சிறுதானிய சிறுதானிய உளுத்த மாவில் செய்த தோசை வெற்றி தான் உங்களுக்கு அறிமுகம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் ஒரு உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிற நோக்கத்தில் இந்த கண்காட்சியில் அந்த உளுத்த மாவை கொள்ளனா செய்திருந்தேன். அந்த உளுத்த மாவு பார்த்திங்கன்னா 380 ரூபாயதோ. அதில் நீங்கள் 10-12 தோசை சுடலாம். அதை நீங்கள் உளுத்த மாவை ஒரு 6 மணித்தியாலம் ஊற வைத்தாலே போதுமானது. அதுக்குள்ளே நீங்கள் வெப்பச்சூடாக சிறிதளவு போட்டால் பொங்கி கொடுக்கும். அதை விட பார்த்திங்கன்னா இப்போ நான் செய்த சிறுதானிய தோசையில் பார்த்திங்கன்னா இந்த மாவோட கொஞ்சம் சம்பா அரிசி சோறு, கொஞ்சம் தேங்காய்ப்பு, ஒரு கொஞ்சம் இந்தளவு கோதுமை சிறுதானே அப்போ சேர்த்து நான் இன்றைக்கு செய்திருக்கிறேன். அதில் இதில் பார்த்திங்கன்னா இங்கால இருக்கிறது இது தக்காளிக்காய் சட்னி செய்திருக்கிறேன். அது தக்காளிக்காய் சட்னி அது பெர்மனெண்ட்டாகவும் செய்திருக்கிறார்கள். அதுக்கு கலவைகள் வேணும் இல்லை. இது சிவத்த மிளகாய் சம்பல். இதை பார்த்திங்களேண்டா சிவப்பு பெருசாக தெரியல. காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும், சாப்பாட்டு கடை சரி வேறு எங்கேயும் சரி அந்த சிவப்பாக காட்டினேன் வேண்டாம், அங்கே ஏதோ ஒரு சிவப்பு நிறம் கலக்கப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு உடலுக்கு தீங்கத்தான் விளைவிக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியாமல் தான் நாங்கள் கடை சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்டு எங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்து கிட்னியை பழுதாக செய்து இப்படியெல்லாம் உடல் உறுப்புகளை பாதிப்படைய செய்கிறோம். அது ஒரு புறம் இருக்க. இங்கே பார்த்திங்கன்னா இது பருப்பு பொடி. இது அவர்கள் தான் அந்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள் செய்து பருப்பு பொடி 100 ரூபாண்டு வாங்கி வந்தினேன். இப்போ இந்த 3ஓடும் தான் இன்றைக்கு அந்த உளுத்தம் மாவில் நான் செய்த தோசை. சுட சுட சாப்பிட செம்மையாகத்தான் இருந்தது. இப்போவும் ஓகே, எல்லாம் ஆரோக்கியமான ஒரு உளுத்தமாக தானே. அதனால் நீங்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க விரும்புபவர்கள் அந்த மாவை அவர்களிடமிருந்து கொள்வன செய்து நீங்கள் இதை தோசையை சுட்டுக்கொள்ளலாம். ஆனால் சோம்பறிகளுக்கும் அந்த நேரம் இல்லாதவர்களுக்கும் தான் இந்த மா பயன்பாடுடையதாக இருக்கும். மற்ற ஆரோக்கியமானவர்கள் உளுந்தையை ஊற வச்சு கூட தாங்களே அரைச்சி செய்ய முடியாதவர்கள், முதியோர்கள், நிறைய நேரம் செய்ய முடியாதவர்களுக்கு இந்த ஒரு பயன் தர்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் டைமே அதிகமாக்குங்க. என் வழி தனி வழி, அதே போல் நானும் தனித்துத்தான் என்னுடைய முயற்சி செயற்பாடு. அதால் உங்களுடைய ஊக்கம் எனக்கு ஒரு வளர்ச்சியை தரும். நன்றி.